20,000 ரூபாய்க்குள்ள iQOOட Z9s மட்டும்தான் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைல் அப்படின்னு இருந்த இடத்துல இப்போதைக்கு Realme இருந்து Realme P2 Pro நானும் ஆல்ரவுண்டர் தாண்டான்னு வந்திருக்காங்க. இதோட டிசைன் பார்க்கறதுக்கு அப்படியே நார்சோ 70 டர்போ மாதிரியே இருக்குல்ல. பட் அதை விட இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ரீமியம் லுக்கில் இருக்கு. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏமாற்றிட்டு போயிடுறீங்க. இந்த கருவா பையன் கதறான், பார்த்து கவனிச்சு விடுங்க. இது வெயிட் வரப்ப 180 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் 8.2 mm இருக்குது. ஃபுல் பாடி பிளாஸ்டிக் தான். 2 கலர் வேரியண்ட்ல வருது. நம்ம கையில் இருக்கிறது பேரட் கிரீன், இது இல்லாம ஈகிள் கிரேன்ட் இன்னொரு கலர் வேரியண்ட்டும் இருக்கு. ரியர்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷ்ல, அது பயோனிக் டெக்ஸ்சர்னு சொல்றாங்க. பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. ரியர்லயும் கர்வா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் கவுடு டிஸ்ப்ளே தான். கையில பிடிக்கிறதுக்கு நல்லா காம்பாக்டாவே இருக்கு. ஐபி ரேட்டிங் வரப்ப பாடிக்கு IP65 கொடுத்துருக்காங்க. டாப்ல உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான ஓபன், ரைட் சைடுல வால்யூம் பட்டன்ஸ், பவர் பட்டன்ஸ், பாட்டம்ல டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் வித் USB 2.0 சப்போர்ட்டோட வருது. பிரைமரி மைக், ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான ஓபன், அப்புறம் சிம் ஸ்லாட் இருக்கு. இதுல 2 5G நேனோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டு யூஸ் பண்ண முடியாது. டிஸ்ப்ளே வரப்ப 6.7 இன்ச்ல கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz கான ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. இங்க பீக் பிரைட்னஸ் வரப்ப 2000 nits சொல்லிருக்காங்க. பட் இங்க HDR சப்போர்ட் கிடையாது. HDR கண்டென்ட் வாட்ச் பண்றப்ப தான் உங்களுக்கு அந்த பீக் பிரைட்னஸ் அட்டைன் பண்ண முடியும். அதை தாண்டி பார்க்கறப்ப அவுட்டோர் யூஸ் பண்றப்ப பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா பிரைட்டாவே இருந்துச்சு டிஸ்ப்ளே. வீடியோஸ் பார்க்கறப்ப டீடைல்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கு. கலர்ஸும் நல்லாவே ரிச்சாவே கொடுத்திருக்காங்க. சோ வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த மொபைல் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆடியோன்னு வரப்ப இங்க டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியும் தரமா இருக்கு. மீடியா கன்சென்சருக்காக இந்த ஃபோன் நீங்க வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைல் வாங்கலாம். ரொம்பவே ஒர்த்தா இருக்கு. பட் HDR கண்டென்ட் உங்களால பார்க்க முடியாது. டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. Android 14 மேல Realme UI 5.0 கொடுத்திருக்காங்க. இதே தான் சேம் நார்சோ 70 டர்போலையும் கொடுத்திருந்தாங்க. அதுல எனக்கு பயங்கர லாகியா இருந்துச்சு. அந்த ரிவ்யூலயே சொல்லியிருப்பேன். பட் இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. செம ஸ்மூத்தா இருந்துச்சு UI யூஸ் பண்றதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆப் ஓப்பனிங் ஸ்பீட், க்ளோசிங் ஸ்பீட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டிஸ்ப்ளே நல்லா ரெஸ்பான்சிவா இருக்கு. நல்லா ஸ்மூத்தா இருக்கு. வழக்கம் போல Realmeயோட எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலயுமே இருக்கு. நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா ஒவ்வொரு UIயோட ஃபீச்சர்ஸை பத்தியும் தனித்தனியா ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வேணுமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி இந்த யூஸ் பண்றது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பட் இங்க உங்களுக்கு ப்ளோட்வேர்ஸ் நிறையவே இருக்கு. அது நீங்க வேணாம்னாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டின்னு வரப்போ 9 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2 இருக்கு. Wi-Fi 6 கான சப்போர்ட் இருக்கு. இங்க NFC கான சப்போர்ட் உங்களுக்கு கிடையாது, கொடுத்துருந்துருக்கலாம். இங்க LPDDR4X கான RAM கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு மோஸ்ட்லி UFS 2.2 தான் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க UFS 3.1 கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ராசஸர் வரப்ப இங்க ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பாத்தீங்கன்னா 6,30,000 பிளஸ் வந்து இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹீட் இஷ்யூஸும் பெருசா காட்டல. பட் ரியல் லைஃப் யூசேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு half an hour மேல கேம் விளையாடுறப்ப மொபைல் ஹீட் ஆகுது. ஓவர் ஹீட்னு சொல்ல முடியாது. வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஹீட் நல்லாவே தெரியுது. இல்ல BGMI COD ரெண்டுமே 60 FPS ல விளையாண்டுக்கலாம். COD விளையாடுறப்ப பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு லேக், ஃப்ரேம் டிராப்லாம் ஃபீல் ஆகாம விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்க GT மோட் கொடுத்துருக்காங்க. நீங்க GT மோட்ல புஷ் பண்ணி விளையாண்டுக்கலாம். COD விளையாடுற வரைக்கும் எந்த இஷ்யூஸும் கிடையாது. BGMI விளையாடுறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான லேகும் ஃப்ரேம் டிராப்பும் இருந்துச்சு. BGMIயோட லாஸ்ட் அப்டேட்ல தான் இந்த மாதிரி ஆயிருக்குங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கேமோட அப்டேட்னால வந்த இஷ்யூவா இருந்தா ஃபியூச்சர்ல கேம் அப்டேட்ல சரியாகலாம். இங்க half an hour கேம் பிளேல பாத்தீங்கன்னா 9% மேல பேட்டரி டிராப் ஆகுது. 5600 mAh பேட்டரி கொடுத்தும் 9% மேல கேம் விளையாடுறப்ப பேட்டரி டிராப் ஆகுதுங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது. இதை சார்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 80 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அடாப்டரும் பாக்ஸ்லயே வந்துருது. 50 மினிட்ஸ்ல இருந்து 1 ஹவருக்குள்ள உங்களுக்கு ஃபுல்லா சார்ஜும் ஆயிரும் மொபைல். எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் பாத்தீங்கன்னா 7 ஹவர்ஸ்க்கு மேல வந்துச்சு. நல்ல விஷயம் தான். பட் கேம் விளையாடுறப்ப மட்டும் பாத்தீங்கன்னா யூசுவலோட கொஞ்சம் அதிகமா பவர் கன்சம்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. கேமராவை பொறுத்த வரைக்கும் ரியர்ல 50 MP கான சோனியோட லிட்டியா 600 கான சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல 32 MP கான செல்ஃபி கேமரா. ரியர்ல போட்டோஸ் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா நல்ல டீடைல்டான பிக் கிடைக்குதுங்க. பட் பேக் லைட் கண்டிஷன்ஸ்ல சப்ஜெக்ட்ல ஒயிட் நாய்ஸ் இருக்கு. கண்ட்ரோல்டு லைட்ல எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா நல்ல டீடைல்டான பிக் கிடைக்குது. கலர்ஸ் நேச்சுரலா இருக்கு. சேச்சுரேட்டடாவும் இல்ல, டல்லாவும் இல்ல, நல்ல நேச்சுரலான கலர் கிடைக்குது. இங்க அல்ட்ரா வைடுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணிருக்காங்க. இங்க டெப்த் சென்சார் கிடையாது அப்படிங்கறனால போர்ட்ரைட் பிக் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த HD டிடெக்ஷன் எல்லாமே ரொம்பவே ஆவரேஜா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ போர்ட்ரைட் வர இடத்துல இங்க கொஞ்சம் சொதப்பலா தெரியுது. பட் டீடைல்ஸ் வந்துட்டு நல்லாவே இருக்கு. டீடைல்ஸ் எதுவுமே மிஸ் ஆகல. ரியர்ல 4K ல 30 FPS ல வீடியோ எடுத்துக்கலாம் நீங்க. பட் அதுல உங்களுக்கு OIS சப்போர்ட்டும் கிடையாது, EAI சப்போர்ட்டும் கிடையாது. 4K 30 FPS ல வீடியோ எடுத்தீங்கன்னா பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 1080 60 FPS ல வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு OIS plus EAI சப்போர்ட்டோட வரும். இது 1080 60 FPS ல எடுத்த வீடியோ. இதோட டைனமிக் ரேஞ்ச், கலர்ஸ், ஸ்டெபிலிட்டி இதெல்லாமே பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. எனக்கு பர்சனலா இந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரண்ட்ல 32 MP ல எடுக்கிற போட்டோஸ் பாத்தீங்கன்னா நல்ல டீடைல்டா இருக்குங்க. இங்கேயுமே கலர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாவே கொடுத்துருக்காங்க. நல்ல டீடைல்டான பிக் கிடைக்குது. பேக் லைட் கண்டிஷன்ஸ்ல வர்றப்ப சப்ஜெக்ட் மேல ஒயிட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது அப்டேட்ஸ்ல சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இங்கேயுமே போர்ட்ரைட்ஸ் வர்றப்ப எட்ஜ் டிடெக்ஷன் அங்கங்க அடி வாங்கினாலும் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. ஃப்ரண்ட்லயுமே நீங்க 4K ல 30 FPS ல வீடியோ எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட்ல 4K 30 FPS ல எடுத்த வீடியோ. இது பாக்குறதுக்கு கலர்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்கு, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க.
ஓகே, இந்த மொபைலில் 8/128 வேரியன்ட் 22 ரூபாய்க்கும், 12/256 வேரியன்ட் 25 ரூபாய்க்கும், 12/512 வேரியன்ட் 28,000 ரூபாய்க்கு வருது. இதில் 12GB வேரியன்ட் ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இருக்கிற ஸ்பெக்குக்கு அது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டு மாதிரி தெரியுது. இந்த 8/128GB வேரியண்ட்டை 22,000 ரூபாய்க்கு தாராளமாக நீங்கள் வாங்கலாம்.